இது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இப்போ நல்லா இது வதங்கிட்டே இருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் சொன்ன சால்ட் இதுதான். இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தி. இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக போடுறோம். ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். பார்ப்பீங்க கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஸ்பைசஸ் போட போகிறோம். ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டாச்சு, இல்லை வீட்டிலே அரைச்சது. இப்போ லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிறது பார்க்கலாம். ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இது வீட்டிலே எங்கள் அம்மா அரைச்ச சாம்பார் தூள் இருக்குது. அது உங்களுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் தூள் போட்டாச்சு. காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போடலாம், காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதுக்கு காஞ்ச மிளகாலாம் நல்லா இருக்காது. இது வந்து பிளெயின் காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு. ரெட் சில்லி பவுடர். நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு இதை போட்டால் கிரேவி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நான் எப்போவுமே ரொம்ப ஆயில் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக வாட்டர் விடுவேன். வாட்டர் விட்டால் டேஸ்ட்டை வந்து அந்தளவுக்கு குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹெல்த்தி. உங்களுக்கு எல்லாமே ஆயிலி பண்ணுறதுல விட இது நம்மளோட இது பார்த்திங்கன்னா அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடுச்சு. ஷேப்பு பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு இது பண்ணுறேன். எல்லோரும் லாஸ்ட்டில் போடுவாங்க. நான் வந்து அதை வாசனை கிரேவிக்கு வந்து முன்னாடி இறங்கணுன்றதுக்காக. இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம இது சோயா சங்க்ஸ் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வாட்ரு போட்டு திக்னஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்கு கடலை மாவு பவுடரோ உடச்சக்கடலை பவுடரோ கோதுமை மாவு எது வேணால் போடலாம். அரைச்சி அதை லைட்டாக கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு அதை கொதிக்க விட்டு இதில் நம்ம போட்டு 5 to 10 minutes அதை நல்லா கிரேவி இறங்குற அளவுக்கு கொதிக்க விட்டால் ரெடி. சிம்பிள். இப்போ வந்து நான் வந்து வாட்டரை விட்டுட்டேன். இப்போ அது வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க எல்லாம் வந்து லைட்டாக நல்லா கொதிக்கணும். கொதிச்சக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது திக்னஸ்க்கு வந்து கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை வந்து திக்னஸ் போடலாம். அப்படியே போடக்கூடாது. லைட்டாக தண்ணி கரைச்சிட்டு போடணும். நல்லா அதை வந்து நல்லா கலக்கிட்டு இது நல்லா கொதிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவு வந்து உங்கள் திக்னஸ் எவ்வளோ அளவு உங்கள் கண் அளவு பார்த்து இது பண்ணுறது தான். நீங்கள் கடலை மாவு கோதுமை மாவு உடச்சக்கடலை மாவு எது வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். கொதிக்கிறது பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு இப்பயே தெரியும், கொஞ்சம் சேஞ்சஸ் மாறி இருக்கிறது. தண்ணியாக இருக்கும்.
நல்லா கொதிச்சு வருது. ஸ்டீம் பாருங்கள், உங்களுக்கு தேவையானது இது பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர் பண்ணுறத விட வானலில் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொதிச்சிருக்கு. இப்போ இந்த டைமில் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்படியே நான் ஆல்ரெடி இது புழிஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் புழிஞ்சு போட்டுருங்க. அப்படியே போடாதீங்க, வாட்டர் நிறைய இருக்கும். ஏன் ரொம்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டேன்னா, நம்மளுக்கு வந்து மெயின் வந்து சோயா சங்க்ஸ் தான். அதோட இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி டேஸ்ட் அதில் இறங்கினால இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு சப்புன்னு இருக்கும். இப்போ இது போட்டாச்சு. இப்போ இது போட்டுட்டு நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம். சால்ட்டு நான் அப்பயே வதக்கும் போது கொஞ்சம் போட்டேன், இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 to 10 minutes கொதிச்சா போதும், அது ரெடி ஆகிடும். ஒரு இது போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். 5 minutes கழிச்சு இறக்கிடலாம்.